விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளோட ஒரு மதிப்புமிக்க வாடிக்கையாளர் கேட்டிருந்தாங்க, அண்ணா நீங்கள் இந்த விவசாயத்தை எடுத்து போடுறீங்களே, இதில் எப்படிண்ணே உங்களுக்கு வருமானத்துக்கும் விவசாயத்துக்கும் எப்படிண்ணே இருக்குது? உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்களேனே, அதை எப்படின்னு கொஞ்சம் அதை விளக்கம் எடுத்து போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த பதிவு போடுறேன். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானம் பார்த்த பூமி இதுதான் நம்மளோட சேனல் நேமு. வாங்க இப்போ வீடியோ நிலவரத்தை சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த பாருங்க, அங்கே ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, அதே மாதிரி இது ஒரு பங்கு, இது 3 பங்கும் நடுக கணக்கில் பார்த்தோம்னா வந்து ஒரு 4 நடுக வரும். 4லேருந்து 4 நடுக 5 நடுக வரும். சென்ட் கணக்கில் பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 80லேருந்து 90 சென்ட்டுக்குள்ளே வரும். அப்ராக்சிமேட்டிக்காக தான் சொல்கிறேன். இந்த 90 சென்ட்லேயும் வந்து நம்ம கடலை விதை வந்து வாங்கி தான் போட்டோம். விதை நம்ம வீட்டில் வச்சுருந்த கடலை பயிர் முளைக்கலை, எண்ணெய் இறங்கி போச்சு, விதை முளைக்கலை. அதனால் வந்து கடலை விதை வாங்கி தான் போட்டோம். கடலை பருப்பாக படி வந்து 160 ரூபா வாங்கி போடல. 91 நாளைக்கு முன்னாடி 160 ரூபா ஒரு படி கடலை பருப்போட விலை. அப்போ நம்ம இதில் வந்து இந்த 3 பங்குக்குமே சேர்த்து, 3 பங்குமே வீடியோவில் தெரியும். அங்கே ஒன்று, இது ஒன்று, இந்த வரப்பில் லெஃப்ட் சைடு இருக்க ஒன்று, 3 பங்குக்குமே சேர்த்து மொத்தம் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்னா 15 படி தான் போட்டிருக்கோம். 15 படி போட்டிருந்தாவே போதும் தான். ஆனால் அது முளைச்சதில் வந்து வேர்பூச்சியில் விழுந்தது, அதே மாதிரி இந்த காக்கா குருவி நோண்டுனது, அணி கழிச்சது எல்லாம் போகிறதுக்கு ஓரளவுக்கு பயிர் கிடந்துச்சு. அந்த 15 படி போட்டது 160 ரூபா மீனி கணக்கு பண்ணோம்னா கடலை விதைக்கு மட்டுமே வந்து 2400 ரூபா ஆகுதா? ஓகே, 2400 ரூபா. இதில் வந்து நம்ம முதல் களை வெட்டியிருக்கோம். களை வெட்டினது வந்து 2 நாள் வெட்டியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 4 பேர், 2 நாளைக்கு வெட்டியிருக்கோம். மொத்தம் 8 பேர். ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சோம்னா 8 × 300 2400. அப்போ இந்த 2 நாளைக்கு டீ செலவு ஒரு நாளைக்கு வந்து 60-70 ரூபா வைங்களேன். 2 நாளைக்கு வந்து ஒரு 150 ரூபா வச்சுக்குவோம். டீச்சரை வந்து 2 நாளைக்கு 150 ரூபா ஆகுது முத கலைக்கு. அதே மாதிரி 2வது களை வந்து மொத்தம் வந்து 12 பேர் வெட்டியிருக்காங்க. முத களை வந்து ஈஸியாக வெட்டிட்டு போயிடலாம். 2வது களை தான் மண் அணைக்கிறது கொஞ்சம் சுணங்கும். 2வது களை வந்து 12 பேர் வெட்டியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு நம்ம 300 ரூபா மினி கணக்கு வச்சோம்னாலும் 12 பேருக்கு வந்து 3600 ரூபா வருது. டீ செலவு வந்து அந்த ஒரு 3 நாளைக்கு வந்து 250 ரூபா வைங்களேன். அப்போ விதை வந்து ஒரு 2400, முதக்களை வெட்டினது ஒரு 2400, 2வது களை வெட்டினது வந்து ஒரு 3600, டீ செலவு வந்து ஒரு 400. ஆக மொத்தம் எத்தனை ஆகுது? 2 2 2 4 4 3 7 8 8400 ரூபா ஆகுது. இது வரைக்கும் நம்ம கடலைக்கு செலவழிச்சிருக்க செலவு. இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து உழவு நம்ம ஓட்டியிருக்கோம். உழவு காசு இதில் சேர்க்கலை, நம்மகிட்ட உழவு. அதே மாதிரி உழவு ஓட்ட அன்னைக்கு கடலை விதை போட்ட அன்னைக்கு 2 பேர் போட்டாங்க. அவங்களுக்கு உள்ள அதை சம்பளம் வீட்டாளுக்கு தான் போட்டாங்க, சம்பளம் சேர்க்கலை. இப்போ களை வெட்டியிருக்கிறதும் நம்ம ஆளுக்கு தான் வெட்டியிருக்காங்க. 2 பேர் மட்டும் வெளியிலேருந்து வந்தாங்க. அப்ராக்சிமேட்டிக்காக தான் சேர்த்துருக்குறேன் நான் அதில். அப்போ அந்த உழவு கூலி ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். அந்த பருப்பு போட்டது ஒரு 500 ரூபா வச்சுக்கோங்க, 1500 ரூபா. அப்போ வந்து 8400ஓட ஒரு 1500 கூட்ட 10000 ரூபா ரவுண்டாக வருது. 10000 ரூபா இது வரைக்கும். இன்னும் நம்ம கடலை பிடுங்கலை. இந்த 10000 ரூபாயும் வந்து முதலீட்டில் மட்டும்தான் இருக்குது. இதுமே நம்ம இதை பிடுங்கி இதை ஆஞ்சு காய போட்டு அதுக்கப்புறம் மூடை பிடிக்கணும். எத்தனை மூடை வரணும் அது வந்து இறைவனுக்கு தான் தெரியும். பட் இந்த வருஷம் வந்து மகசூல் வந்து நல்லா இல்லை. மலைகளில் புயல் சீசன் கடலை பயிர் முத்தாமல் அரை கடலையாக தான் இருக்குது. இடைப்பட்ட காலங்களில் ஒரு 15 நாள் கேப் இருந்துச்சு, மழை இல்லாமல் கொஞ்சம் பயிர்கள் வாடிச்சு. அதுக்கப்புறம் தொடர் மழையாக பெஞ்சிருச்சு. தொடர் மழையாக பெஞ்சு பயிர் அந்த அளவுக்கு ஒன்றும் வாட்டமில்லை. எப்போதும் இருக்கிறத விட இந்த வருஷம் வந்து மகசூல் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் கடலை பயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 10000 ரூபா செலவழிச்சிருக்கோம். இதில் வந்து நம்மளோட காவல் வந்து இதில் சேர்க்கலை. 90 நாளுமே காவல் காத்திருக்கோம், ஃபுல் டேயாக மாற்றி மாற்றி. அது நம்ம காட்டுக்கு வந்துட்டு போகிறதோட பெட்ரோல் செலவு, நம்ம இங்கே காட்டுக்கு வரையில் டீ குடிக்கிறது போகிறது, அதெல்லாம் நம்ம கணக்குன்னு வச்சுக்கங்களேன். ரவுண்டாக 10000 ரூபா வச்சுக்கோங்க.
இதில் இப்போ அதிகபட்சமாக என்னோடய கணக்குப்படி பார்த்தோம்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு 4 மூடை தான் வரும். 3 அல்லது 4 மூடை தான் வரும். மூடை 2000 போகுதா 2100 போகுதான்னு தெரியல. இன்னும் நம்ம பிடுங்கிறதுக்கு கணக்கு சேர்க்கலை, காய போடுறதுக்கு கணக்கு சேர்க்கலை. இது வரைக்கும் உள்ள நிலவரங்களில் தான் சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாம் கணக்கு சேர்த்தோம்னா நம்மளோட கணக்குப்படி எப்படி பார்த்தீங்கன்னாலும் இதை பிடுங்கி ஆஞ்சு காய போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாளாவது வந்துடும். குறைஞ்சபட்சம் 5 நாள் வந்துடும். 4 பேர் பிடுங்கணும். அதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா சம்மந்தம் 20 ரூபாய்க்கு பக்கத்தில் கூட வந்துடும். செலவுனுடைய கணக்கு பண்ணோம்னா 20 ரூபாய்க்கு நமக்கு வந்து வருமானம் வந்து 10 ரூபா தான். இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு ஆதாயம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடல் உழைப்பு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து உடல் வந்து உழைப்பு கொடுத்துருக்கறனால நமக்கு 90 நாளாக வந்து உடற்பயிற்சி செய்யாத ஒரு ஆரோக்கியமான உடல் உழைப்பு. இந்த உடல் உழைப்பு தான் நமக்கு மிச்சம். ஆமாம், மற்றபடி விவசாயத்தில் வந்து லாபம்ங்கிறது இல்லை. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுங்காகல அதை வந்து இந்த நடைமுறையிலே நம்ம சொல்லியிருக்கேன். இது பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் பயிர் போட்டது, நம்ம களை வெட்டினது, 2வது களை வெட்டினது, காவல் இருந்தது, அனைத்தையுமே வந்து ஷார்ட்ஸில் வீடியோவை எடுத்து போட்டிருப்பேன். நம்மளோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்ற நண்பர்களுக்கு தெரியும். இது தாங்க இன்றைக்கி வந்து விவசாயத்தோட நிலமை. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுங்கிறது இது தான். ஆதாரபூர்வமாகவே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்திருக்கவங்களுக்கு தெரியும். விவசாயம் தயவு செய்து விவசாயத்துக்கு யாரும் இடையூறு பண்ணாதீங்க. வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கி காலையில் வேலைக்கு போனீங்கன்னா சாயங்காலம் உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க, கை மேலே காசு வந்துடும். பட் விவசாயம் வந்து அப்படி இல்லை. நம்மளோட உழைப்பு 3 மாதமோ 4 மாதமோ 6 மாதமோ கொடுத்து 6வது மாதம் முடிவில் தான் வந்து அந்த விவசாயத்தோட பலன் கிடைக்கும். அதுவும் வந்து நம்ம உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய ஊதியத்துக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். நினச்ச நேரத்துக்கு எதையுமே வந்து செய்ய முடியாது. அப்படின்றதுனால நம்மளோட மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, விவசாய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு தயவுசெய்து இடையூறு பண்ணாதீங்க. விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களோட உற்சாகம். கம்பெனி வந்து இப்போ வந்து நம்ம நட்டத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கையிலே தெரியும். கடலைக்கு வந்து இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தோம்னா 20,000 கிட்ட வந்துடும். நம்மளோட வருமானம் வந்து ஒரு 8,000 9,000 தான் இன்கம் வரும். ஆக மொத்தம் 11,000 வந்து அனாமத்து கணக்கில் போயிடும். நம்மளோட உடல் ஆரோக்கியம் என்ன, இப்போ நம்ம வந்து விவசாயம் பண்ணாமல் வீட்டில் இருந்தோம்னா நம்மளோட உடல் வந்து நோய்வாய்ப்படும். என்ன பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் செலவழிக்கணும். இந்த நம்ம விவசாயம் பண்ணி நம்ம உடல் உழைப்பு கொடுத்தோம்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒன்று தாங்க நம்ம விவசாயிக்கு மிச்சமே. உடல் ஆரோக்கியம், விவசாயம், உடல் ஆரோக்கியம், இது ஒன்று தான் மிச்சம். நன்றி, வணக்கம்.